வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். விவோலேருந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்காக, அதாவது பிரத்யேகமாக கடைகளில் மட்டும் அவைலபிள் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒய் சீரிஸ் எல்லாமே ஆஃப்லைன் சீரிஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா Y75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா 21,000 மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொபைல் ஃபோனை யார் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, கடைக்கு போய் நம்ம நல்ல மொபைல் ஃபோன் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற விவோ ப்ரொமோட்டர்ஸ் இந்த மொபைல் ஃபோனை நமக்கு காமிச்சு இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வாங்குங்கன்னு சொல்கிறப்போ உடனே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, சில பேர் உடனே யூடியூப்பை திறந்து மொபைல் ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணுன்னு ஆவலாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த விவோ Y75 மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு க்ளீனான பிரிண்டிங் போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய ஃபோட்டோ வெளியில் இருக்குது. பல டீடைல்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், அப்புறம் 18 வாட் சார்ஜர், அதுக்காக ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் ஒரு இயர்ஃபோனும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு அட்லீஸ்ட் இயர்ஃபோன் ஆச்சு கொடுத்துருக்காங்களே. சரி, இப்போ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விவோனுடைய Y75 5G மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்லைட் பிளாக் மற்றும் க்ளோயிங் கேலக்ஸி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஸ்டார்லைட் பிளாக். இதோடைய கலர்ஸ் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அதாவது ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் இருந்தாலும் இந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோனுடைய ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. பர்டிகுலர்லி எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப ஒரு ரிஃபைனான டிசைன் மாதிரி எனக்கு தெரியுது. அதுலேயும் இந்த பின்னாடி இந்த கேமரா ஹம்பினுடைய டிசைன், லைட்டு பட்டா அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மொபைலுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் தான். இதோடைய திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.25 mm திக்னஸ். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு 3.5 ஆடியோ ஜாக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மைக் இருக்கு. USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். மொபைலுடைய மேல்புறத்தில் ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்னுடைய ஸ்பீடுமே நல்லா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கிங் மேலே ஒரு சொட்டு நாச்சுக்குள்ளே ஒரு கேமராக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுலாம் தாண்டி நம்ம பொட்டு நாச்சுக்குன்னு நம்ம அட்வான்ஸ் ஆகி போயிட்டோம். பட் இந்த வருஷத்துலேயே அவங்க சொட்டு நாச்சு லான்ச் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இந்த மொபைல் ஃபோனுக்கு. ஓவராலாக மொபைல் ஃபோனுடைய இந்த ஃப்ளாட்டான ஒரு ரிம் டிசைன், அதோடைய ரிஃபைன்டு லுக் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக லுக்கான மொபைல் ஃபோனாக தெரியும். ஸோ தோற்றத்தில் ஏமாந்துடாதீங்க. உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலுடைய டிஸ்பிளே ஒரு 6.58 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு LCD பேனல், அதுவும் 60 Hz மட்டுமே ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு LCD பேனல். இந்த விலையை நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக AMOLED பேனல் கொடுக்காட்டியுமே LCD பேனல்லேயே அவங்க ஹை ரெஃப்ரெஷ் பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். பட் கொடுத்துருக்க பேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கலர் அக்யூரசிலாம் நல்லாவே இருக்குது. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதோடைய பிரைட்னஸ் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இன்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக சின்ன சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாடலாம். இல்லை ஒரு படம் பார்க்குறது, இல்ல ஒரு ஏதாவது சோஷியல் மீடியா ப்ரௌஸ் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன அவங்க இந்த பிரைஸுக்கு ஒரு பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பின்புறத்துல கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேமராவோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் கேமரா வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கறதுக்கு டக்குன்னு தோணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் கேமரா தான். ஒரு 50 மெகா பிக்சல் ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த 2 கேமராவுமே 2 மெகா பிக்சல் அல்லக்கைகள், எதுக்குமே பிரோஜனம் இல்லாத அல்லக்கைகள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் அக்யூரசியுமே நல்லா இருக்குது. பிரைட்னஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இப்போ ஓகே, பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் HDR டைனாமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோவா சரியாக இல்லை. லைட் ரொம்ப நல்லா இருந்தாலுமே இமேஜினுடைய எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளரியாக இருக்குது. ஷார்ப்பான ஒரு இமேஜ் கிடைக்கல. போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இந்த வேலைக்கு அவங்க ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 4K வீடியோஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ண முடியாது. வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா 1080p வீடியோஸ் 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு சப்போர்ட் கூட இதில் கிடையாது. ஸோ ஓவரால் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது.
ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் மற்ற மொபைல் ஃபோனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லாம் பார்த்தோம்னா டெஃபினட்டாக இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும். யூஸ்வலாக விவோ, ஓப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு ரொம்ப புகழ் போன ஒரு பிராண்டு. அந்த மொபைல் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ் கூட சுமாராக தான் வருது. சரி, ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity-னுடைய 700 சப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட் தான் 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. NFC இதில் கிடையாது. L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ HD வீடியோஸில் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ விஷயமும் வச்சியே இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு பேர் வச்சிருக்க பற்றியா, விவோனுடைய Y75 5G அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேர் பாக்ஸில் மட்டும் வைக்கிறதுன்னு பார்த்தான்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன்லேயும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த வெர்ஷனில் ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. 3 பேண்ட்லாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பேண்ட் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்தியாவில் லான்ச் ஆகாத 5Gக்கு எப்போ வருமோ அந்த பேண்ட் அந்த 5Gயில் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் இதை ஒரு 5G மொபைல் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக நினச்சி நீங்கள் வாங்காதீங்க. அந்த 5Gயை தள்ளி வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி நீங்கள் வாங்குங்க. கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஹை ரிசோர்ஸ் கன்சியூமிங் கேம்ஸ் கூட உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸ் இல்லாட்டி லோ கிராஃபிக்ஸில் போட்டு விளையாடினா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த மொபைல் ஃபோன் ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது. அப்பப்போ அக்கேஷனலாக இங்கே கேம் விளையாடுறோமா தாராளமாக விளையாடலாம். பட் இந்த மொபைல் ஃபோனை பிரைமரியாக வாங்குறவங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு, ஒரு வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ஒரு டிக்டாக் வீடியோஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஒரு ப்ராசஸர் ஓகே. அகைன் கேமராவில் சொன்ன மாதிரி தான் இதுலேயுமே ப்ராசஸர் நல்லா இருக்குது. ஆனால் இந்த விலைக்கு இதை விட பெட்டரான ப்ராசஸர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கிற யூஏ பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. அது Android 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய மற்ற மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே Android 11 தான் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க Android 12 பேஸ் பண்ணி லான்ச் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஃபன் டச் OSல உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலுமே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வரிசையாக கொடுத்துருக்காங்க. மோஜு, கூ, இன்ஸ்டாகிராமு, க்ரெட்டு, ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பிடிக்கல அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸை நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். அன்இன்ஸ்டால்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபன் டச் OS எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி தாராளமாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அகெயின் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.25 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இன்னைக்கு வர மற்ற மொபைல் ஃபோன்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அட்லீஸ்ட் மினிமம் 30 வாட் சார்ஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இவ்வளோ விஷயம் பேசியாச்சு. மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை கண்டிப்பாக நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் மொபைல் ஃபோன் நான் வாங்குவேன். என்னால் ஆன்லைனில் மொபைல் ஃபோன் வாங்குறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் ஃபோனை வாங்கி உங்களுடைய யூசேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் யூசேஜ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட் ஆஃப்லைன்லேயுமே இதை விட பெட்டரான மொபைல் ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ஏன் வாங்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் நான் விவோ மொபைல் ஃபோன்ஸ் வாங்கணுன்ட்டு நான் கேட்டு பார்த்தேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட யூசேஜுக்கு அது பெட்டரான மொபைல் ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு சேனல் முக்கியம் கிடையாது. ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் நல்ல ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை விட பெட்டரான மொபைல் ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.